தமிழ் சினிமாவை தாண்டி பாலிவுட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை நடிகர்களை தாண்டி நிறைய இயக்குனர்களுக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஆமீர் கானை வச்சு கஜினி அப்படிங்கிற படத்தை எடுத்து ஏஆர் முருகதாஸ் ஹிட்டும் கொடுத்துருக்காரு. ஆனால் சல்மான் கானை வச்சு இவர் எடுத்த சிக்கந்தர் அப்படிங்கிற படம் படுதோல்வியை சந்திச்சது. இப்போது சிவகார்த்திகேயனை வச்சு இவர் மதராசி அப்படிங்கிற படம் பண்ணியிருக்காரு. இந்த படம் செப்டம்பர் 5 திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகுது. ஏஆர் முருகதாஸ் லோகேஷ் கனகராஜ் பாணியில் எல்லா யூடியூப் சேனல்களுக்கும் இன்டர்வியூ கொடுத்து படத்தை ரொம்ப ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு. சமீபத்தில் பரத்வாஜ் ரங்கன் அவருக்கு இவர் பேசிய இன்டர்வியூவில் சல்மான் கான் வந்துட்டு எப்போவுமே ஷூட்டிங்க்கு லேட்டாக தான் வருவார் அப்படின்ட்டுன்னு சர்ச்சைக்குரிய கருத்தை பதிவிட்டு இருக்காரு. இது ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். சிக்கந்தர் படம் பண்ணும் சமயத்தில் தான் சல்மான் கானுக்கு கொலை மிரட்டல் விடுத்தல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். அவரை வச்சுட்டு வெளியெல்லாம் ஷூட்டிங் பண்ண முடியாது. மேக்ஸிமம் க்ரீன் மேட் போட்டு விஎஃப்எக்ஸ் மூலமாக தான் நிறைய காட்சிகள் படமாக்கப்பட்டது. இதையும் தாண்டி சல்மான் கான் ஷூட்டிங்க்கு லேட்டாக தான் வருவார். இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் படம் எப்படி நல்லா இருக்கும் அப்படின்ட்டுன்னு சிக்கந்தர் தோல்விக்கு சல்மான் கானை கை காட்டியிருக்காரு. இது பாலிவுட் ரசிகர்கள் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உள்ள இயக்குனர்கள் வந்துட்டு அவங்களுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிறாங்க. அவங்களுடைய ஸ்கிரிப்டில் இருக்கிற தப்பை நடிகர்கள் மேலே தூக்கி போட்டுட்டு அவங்க போயிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏஆர் முருகதாஸ் சிக்கந்தர் படம் பண்றதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்களை வச்சு தர்பார் அப்படிங்கிற படம் பண்ணியிருந்தாரு. இந்த படமும் தோல்வியை தான் சந்திச்சது. படத்தோட கதையும் சுமாரா தான் இருக்கு அப்படின்ட்டுன்னு நிறைய பேர் கலாய்ச்சிருந்தாங்க. சல்மான் கான் ரசிகர்கள் எல்லாரும் நீங்கள் ரஜினிகாந்தை வச்சு தர்பார் படம் பண்ணீங்களே, அது என்ன ரொம்ப அமோகமாக ஓடிடுச்சா? அந்த கதையும் சுமார் தான், அந்த படமும் படுதோல்வி தான். அப்போ நீங்கள் இந்த படம் தோல்வி அடைஞ்சதுக்கு மட்டும் எப்படி சல்மான் கானை குறை கூறலாம் அப்படின்ட்டுன்னு கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க. ரஜினிகாந்தை வச்சு படுதோல்வி படம் எடுத்த உங்களுக்கு சல்மான் கான் வாய்ப்பு கொடுத்ததே பெரிய விஷயம். அதையும் தாண்டி அவர் கொடுத்த வாய்ப்பை நீங்கள் இப்படி கொச்சைப்படுத்துவது நியாயமா அப்படின்ட்டுன்னு ரசிகர்கள் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததான் மதராசி வருது சிவகார்த்திகேயனை வச்சு. இந்த படம் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்க தானே போகிறோம். அப்போ தெரிஞ்சிடும் யார் மேலே தப்பு அப்படின்ட்டுன்னு பல விதமான விமர்சனங்களை ஏஆர் முருகதாஸ் மேலே நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.